Havells BLDC Plus fan. Innovative technology, stunning designs, energy efficient range. Havells காற்று மாறும். நீ தூக்க மாத்திரைய முழுங்கி இருந்தா எனக்கு தெரியாம போயிருக்கும். நீதான் சாப்பிட்ட மாத்திரை அப்படியே பெட்டு கடையில துப்பி வச்சிருக்கியே. என்ன இப்படி முழிக்கிற? இதோ வரேன். பாருடி. இத தின்னதா சொல்லிதானே நாடகம் போட்ட. உன் திருட்டுத்தனம்லாம் எனக்கு தெரியும்டி. அது உன்னை இன்னைக்கு நேத்தா நான் பாக்குறேன். சின்ன வயசுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். நீ எதுக்கெல்லாம் எப்படி எல்லாம் டிசைனா ரியாக்ஷன் கொடுப்பேன்னு எனக்கு தெரியாதா? என்கிட்ட நீ என்ன டிராமா போட்டாலும் நீ அந்த தாட்சாயணிய பார்த்து பேசுனத மறைக்கவே முடியாது. கௌதம கொல்ல பார்த்த கொலைகாரனோட நீ கார்ல போனது 100% நிஜம். என்னடி பேசுற? நான் ஒன்னும் அரஞ்சனா பேசக்கூடாது. கௌதம தத்து புள்ளன்னு சொல்லி விரட்ட பார்த்த. அது முடியலன்னு தெரிஞ்சதும் மன ரீதியா பலவீனப்படுத்த இப்போ அந்த SSK தாட்சாயணியோட கூட்டணி போட்டிருக்க. இதோ பாரு, என் கௌதம பழைய நிலைமைக்கு கொண்டு வரதுக்கு நான் போராடிட்டு இருக்கேன். அதுக்கு ஏதாவது இடைஞ்சல் பண்ணணும்னு நினைச்ச. இன்னைக்கு வெறும் நான் கைய மட்டும் தான் ஊங்குனேன். நாளைக்கு கையில கிடைக்கிறத எடுத்து அடிச்சிடுவேன். ஜாக்கிரதை. ரொம்பலாம் பயப்படாத. அப்புறம் அதிர்ச்சியில வயித்துல இருக்கிற குழந்தைக்கு ஏதாவது ஆயிட போகுது. நமக்கு இந்த வீட்டு வாரிசு முக்கியம் என்ன? ஓ, இந்த வயித்துலதான் ரெட்டை குழந்தை இருக்கா அஞ்சலி? உன்கிட்ட என்ன பேச்சு? ஸ்ட்ரைட்டா நான் பாப்பா கிட்டே பேசிக்கிறேன். ஏன் எதிர 2 பாப்பா கை வச்சா என்ன? என்னாச்சு? சரி, நான் பாப்பா கிட்டே பேசிக்கிறேன். பாப்பா பாப்பா, நீ உள்ள இருக்கியா? நீ இருக்கன்னு ஓ மம்மி சொல்றாங்க. நீ டம்மி பாப்பான்னு நான் சொல்றேன். எது உண்மைன்னு நீதான் வெளிய வந்து உண்மைய சொல்லணும். எப்போ வெளிய வருவ? நீ வெளிய வரலனா உங்க அம்மாவை கார்த்திக் வெளிய அனுப்பிடுவான். சீக்கிரமா வெளிய வந்துடுன. கர்ப்பமும் நெருப்பும் ஒண்ணு. மறைச்செல்லாம் வைக்க முடியாது. கப்புன்னு பத்திக்கும். வரட்டா? அண்ணனை காணோம். ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு. அண்ணே, அண்ணே. என்ன கார்த்திக்? அண்ணன் எங்க? ரெடி ஆயிட்டாரா? எனக்கு கிச்சன்ல நிறைய வேலை இருந்தது கார்த்திக். காலையில இருந்து நான் ரூம் பக்கமே போகல. மணி 9 ஆச்சுல்ல, இந்நேரம் ரெடி ஆயிருப்பாரு. நீயே போய் பாரு. அப்படியா? சரி. அண்ணா, என்ன இன்னும் கிளம்பாம இருக்கீங்க? ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு, கிளம்புங்க. இல்லடா, நான் வரல, நீ போயிட்டு வா. வரலையா? ஏன்? அண்ணா, ஆபீஸ்ல நிறைய ஒர்க் பெண்டிங் இருக்கு. இன்னைக்கு முடிச்சாகணும்னு கிளம்புங்க. இல்ல, எனக்கு இங்க கொஞ்சம் வேலை இருக்கு, நீ கிளம்பு. இங்க என்ன உங்களுக்கு வேலை இருக்கு? அது இல்ல, கொஞ்சம் தலை வலிக்குது, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். என்ன ஃப்ரீயா விடு. எல்லாத்துக்கும் என்ன கேள்வி கேட்காத. நீ இப்ப நான் மட்டும் ஆபீஸ்க்கு போய் எப்படி? ஏன், ஏதாவது ஒரு டவுட்னா யார்கிட்ட கேட்கணும்னு யோசிக்கிறியா? அப்படி ஏதாவது வந்துன்னா எனக்கு கால் பண்ணு, நான் சொல்றேன். கிளம்பு. அண்ணே. போடா.
இந்த நேரத்துல இவ எதுக்கு கிச்சனுக்கு போறா? என்னவா இருக்கும்? அண்ணி அண்ணா ஆஃபீஸ்க்கு வர மாட்டேங்கிறாரு. ஏன் என்னாச்சு? தெரியல அண்ணி, என்கிட்ட ஏதோ காரணம் சொல்லி சமாளிக்கிறாரு. ஆனா எனக்கு என்னமோ அன்னைக்கு ஆபீஸ்ல நடந்த சம்பவத்தை மனசுல வச்சுக்கிட்டு தான் வரமாட்டேன்னு சொல்றாரோன்னு தோணுது. நம்ம எல்லாருமே அவருக்கு சப்போர்ட்டா தான் இருக்கோம். அதை பத்தி யோசிக்காம எவனோ ஏதோ சொன்னதுக்காக கம்பெனிக்கு போகாம இருக்கலாமா? அண்ணன் இல்லாம ஆபீஸ்ல எந்த வேலையும் ஓடாது. அவனை பார்க்கறதுக்காக கிளைண்ட்ஸ் வேற வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆடிட்டர் கூட மீட்டிங் வேற இருக்கு. அதுவும் இல்லாம நிறைய ஃபைல்ஸ்ல வேற அண்ணன் சைன் பண்ண வேண்டியது இருக்கு. இவ்ளோ ஒர்க்கை வச்சுக்கிட்டு வரலன்னா எப்படி அண்ணி? கௌதம் வரலனா அதையே சாக்கா வச்சு ஆபீஸ் பவர் அத்தனையும் பிடுங்க வேண்டியது தானே. அதை விட்டுட்டு ஏன் கார்த்திக் கௌதம் இப்படி தொங்கிக்கிட்டு இருக்கான்னு தெரியல. அறிவு கட்டுவேன். இங்க பாருங்க அண்ணி, இப்ப நம்ம கம்பெனி சிட்டிலேயே நம்பர் 1 கம்பெனி. ஒர்க் கொஞ்சம் டிலே ஆனாலும் ஃபைல்ஸ் மூவ் ஆகலனாலும் கம்பெனியோட பேர் தான் கெட்டு போகும். ஐயோ, ஆனா அண்ணா அதை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு. வரவே மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாரு. எனக்கு என்ன பண்றதுன்னு புரியல அண்ணி. வரலனா விட்டு தொலையண்டா முட்டாள். கெஞ்சிக்கிட்டு இருக்கான். சரி, நீ கவலைப்படாத கார்த்திக். கௌதம் நிச்சயமா ஆபீஸ்க்கு வருவாரு. நான் அனுப்பி வைக்கிறேன். சரி பாருங்க. கார்த்திக், நீ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. நான் அவரை உடனே அனுப்பி வைக்கிறேன். சரி அண்ணி. கௌதம் ஆபீஸ்க்கு போக கூடாதுன்னு நான் பிளான் பண்ணா அவனை ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போறதுக்கு இந்த கார்த்திக் பிளான் பண்றான். இந்த முட்டாளை வச்சுட்டு நான் படுற பாடு இருக்கே. ஒருவேளை இலக்கிய சமாதானப்படுத்தி கௌதம் ஆபீஸ்க்கு அனுப்பி வச்சிருவாளோ? அது மட்டும் நடக்க கூடாது கடவுளே. என்ன இன்னும் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? எந்திரிங்க முதல்ல. ஏன் ஆபீஸ் போக வேண்டாமா? ஆபீஸா? எதுக்கு? இது என்ன கேள்வி? அந்த கம்பெனிக்கு நீங்க தானே எம்டி. ஆபீஸ்க்கு போய் தானே ஆகணும். நான் ஆபீஸ் போகல. அதுதான் ஏன்? ஏன்னா அப்படித்தான். ஐயோ கௌதம், நீங்க இன்னும் ஆபீஸ்ல நடந்ததை மறக்கவே இல்லையா? நடந்தது மறக்கிற மாதிரியா இருந்துச்சு. என்ன கௌதம், நேத்து தானே நான் அவ்வளவு பாசிட்டிவா எல்லாத்தையும் எடுத்து சொன்னேன். இப்போ நீங்க நெகட்டிவா பேசுறீங்க. என்னாச்சு உங்களுக்கு? நான் நெகட்டிவா பேசல இலக்கியா. நான் உடஞ்சு போயிருந்தப்ப நீ தான் எனக்கு ஆறுதலா இருந்த. நீ என்னை என்கரேஜ் பண்ண. இந்த உலகம் எப்படிப்பட்டதுன்னு புரிய வச்ச. நானும் நீ சொன்னதை கேட்டு மனசளவுல தைரியமா தான் இருந்தேன். அதுக்காக நான் ஆபீஸ் போகணும்னு அவசியம் இல்ல. தைரியமானவன்னு நீங்க சொல்றீங்க, ஆனா ஆபீஸ்க்கு போக மாட்டேன்னு அடம் பிடிக்கிறீங்களே. எனக்கு ஒன்னும் புரியல கௌதம். நானே என்னை என்கரேஜ் பண்ணிக்கலாம், தைரியமானவனாவும் இருக்கலாம். ஆனா ஆபீஸ்ல என்ன டீல் பண்ண விதத்தை என்னால மறக்க முடியாது. அவங்க தான் எஸ்எஸ்கேவோட ஆளுங்கன்னு தெரிஞ்சு போச்சே. அவங்க அப்படிதான் பேசுவாங்க. அது யார வேணாலும் இருக்கட்டும். ஆனா அவங்க சொன்னதுல உண்மை இருக்குல்ல. என்னதான் டாக்குமெண்ட் படி அந்த கம்பெனிக்கு நான் எம்டியா இருந்தாலும் நியாயப்படி பார்த்தா நான் யாரோ தானே. நான் கஷ்டப்பட்டு என் சொந்த உழைப்புல உருவாக்கின கம்பெனியா இருந்தாலும் பணக்கார அப்பா அம்மாவோட மடியில இருந்து இறங்கி வந்துதானே என் கெரியரை ஆரம்பிச்சேன். இப்ப அந்த உறவே பொய்ன்னு ஆனதுக்கு அப்புறம் என் கெரியர் மேலையும் ஒரு கேள்வி வரும்ல. அது என்ன உறுத்தும், உள்ளுக்குள்ள குத்தும். அப்படி இருக்கிறப்போ நான் எப்படி நெஞ்ச நிமித்திக்கிட்டு ஆபீஸ் போக முடியும்? சொல்லு இலக்கியா, சொல்லு. அப்படியே போனாலும் பழையபடி என்னால ஆபீஸ்ல அதிகாரம் பண்ண முடியுமா? அதுக்கான தகுதி எனக்கு இருக்கா? என் எதிரில் வர எல்லாருமே என்னை யாரும் இல்லாதவன்னு பாப்பாங்கிற நினைப்பே என்ன கொல்லும். சாரி, என்னால ஆபீஸ் போக முடியாது. கௌதம், இதை நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கவே இல்லை. சிட்டில இருக்கிற அத்தனை பிசினஸ் ஜாம்பவான்களோட மோதி நீங்க நம்பர் 1 பிசினஸ் மேனா இருக்கீங்க. யாரோ போற வரவங்க ஏதோ சொல்லுவாங்கன்னு இப்படி பயப்படுறீங்க. யாரோ சொல்றதை விட நீங்களே உங்களை யாருமே இல்லாதவன்னு நினைக்கிறீங்க. இப்போ அதுதான் உங்களுக்கு பிரச்சனை. இல்ல இலக்கியா, அப்படி இல்ல. நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, பேசாதீங்க. நீங்க தத்து புள்ளன்னு தெரிஞ்சும் அத்தை, மாமா, நான், பைரவி மேடம், கார்த்திக் எல்லாருமே உங்களை விட்டு கொடுக்காம உங்க கையை கெட்டியா பிடிச்சிருக்கோம்ல. அதுக்கு என்ன அர்த்தம்? நீங்க யாருமே இல்லாதவர்னு கிடையாது. எங்களுக்குள்ள ஒருத்தர்னு நினைச்சுதான் உங்க கையை இருக்க பிடிச்சோம்.
எங்க உறவை நீங்க பொய்ன்னு சொல்லி எங்க பாசத்தையே உதாசீனப்படுத்திட்டு இருக்கீங்க. உங்களை அந்நியமா நினைச்சிருந்தா கார்த்திக் வந்து உங்களை ஆபீஸ்க்கு போலான்னு கூப்பிடுவானா? கண்டவங்க ஏதோ உளறாங்கன்றதுக்காக உங்களை நீங்களே தாழ்த்திக்கிட்டு வீட்ல முடங்கி கிடப்பீங்களா? கௌதம், இந்த உலகத்தை பார்த்து பயந்தவங்க யாருக்கும் இந்த உலகம் சொந்தம் கிடையாது. காட்டுல யானை, காண்டா மிருகம்னு பெரிய பெரிய விலங்குகள்லாம் இருக்கு. ஆனா காட்டுக்கு ராஜா சிங்கம் மட்டும்தான். நமக்கு சரின்னு பட்டா நம்ம போற பாதை சிங்க பாதை தான். இந்த ஊரு எதைதான் குறை சொல்லாம இருக்கு. 10 பேர் இருக்கிற இடத்துல உங்க கைய மட்டும் சும்மா நீங்க மூடி வச்சு பாருங்களேன். மொத்த பேரோட கண்ணும் உங்க கை மேலதான் இருக்கும். கம்பீரமா இருக்கிற உங்க முகத்தை விட்டுட்டு மூடி வச்சிருக்கிற உங்க கையை தான் பாப்பாங்க. இதுதான் உலகம். கௌதம் என்டர்பிரைசஸ்ங்கிறது வெறும் பேர் இல்ல, அது உங்களோட உழைப்பு. பெஸ்ட் பிசினஸ்மேன் அவார்டு உங்களோட பிறப்பை பார்த்தெல்லாம் ஒன்னும் கொடுக்கல, உங்க திறமையை பார்த்து தான் கொடுத்தாங்க. பிறப்புல ஒண்ணுமே இல்ல கௌதம். எந்த விலங்கும் தாம் பிறப்போட வேற தேடி அலையறதில்ல. மனுஷங்க மட்டும்தான் பிறப்ப வெட்டி சுமையா தலையில சுமந்துகிட்டே திரிவாங்க. ஒருவேளை கடைசி வரைக்கும் உங்க பிறப்பு ரகசியம் தெரியாமலே போயிருந்தா நீங்க எப்பவும் போல கம்பீரமான கௌதமா மலம் வந்திருப்பீங்கல்ல. பிசினஸ் கூட அதிகாரமா நடத்திருப்பீங்கல்ல. அத்தை மாமாக்கு பாசமான புள்ளையா இருந்திருப்பீங்கல்ல. எனக்கு அன்பான புருஷனா வாழ்ந்திருப்பீங்கல்ல. அதுக்கு பேர் அப்ப பொய்யான வாழ்க்கையா? இது உங்க வீடு, நாங்க உங்க சொந்தம். கௌதம் என்டர்பிரைசஸ் உங்க கம்பெனி. கண்ணு கெட்ட வரைக்கும் இந்த பூமி நமக்கானது. இந்த உலகம் நிக்கிறவங்கள பார்க்காது, ஓடுறவங்கள தான் ரசிக்கும் கௌதம். நீங்க தைரியமா ஓடுங்க. தி லீடிங் பிசினஸ்மேன் கௌதமுக்கு கோல் தான் முக்கியம். அந்த கௌதம் தான் எங்களுக்கு முக்கியம். இலக்கியா, நான் எப்பெல்லாம் டவுனா இருக்கணும் அப்பெல்லாம் எனக்கு நீ மட்டும் தான் ஆறுதலா இருக்க. இங்க பாருங்க, உங்க பிறப்பை பத்தி நீங்களே தாழ்வா நினைச்சா நாளைக்கு நமக்கு பொறுக்க போற குழந்தைய மத்தவங்க என்ன நினைப்பாங்க? நடந்ததெல்லாம் கனவு மாதிரி நினைச்சு உதறி தள்ளிட்டு போயிட்டே இருங்க கௌதம். இலக்கியா, நீ மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, நான் என்ன ஆயிருப்பேன்னு தெரியாது. நான் தலை குனிகிற ஒவ்வொரு முறையும் நீதான் என்னை நிமிர வைக்கிற. நீங்க யாரு என்னங்கிற வரலாறெல்லாம் முக்கியம் இல்ல. உங்களை கல்யாணம் பண்ணும்போது நான் பார்த்த கௌதம் தான் எனக்கு எப்பவும் வேணும். அந்த கௌதம் எந்த எதிர்ப்பு வந்தாலும் தைரியமா நிப்பாரு. எவ்வளவு பேர் மோதினாலும் சண்டை போட்டு ஜெயிப்பாரு. அன்பானவர், பாசமானவர். அவரை நான் இழக்க மாட்டேன். ஆபீஸ்க்கு கிளம்புங்க கௌதம். கார்த்திக் வெளியே காத்துட்டு இருக்கான். கிளம்புங்க. என்ன கௌதம்? நான் ஆபீஸ் போகணும்னா எனக்கு எனர்ஜி வேணும். அதானே பார்த்தேன். பழைய மாதிரி ஆரம்பிச்சிட்டீங்களா? நீ தானே பழைய கௌதம் வேணும்னு கேட்ட. பழைய கௌதம் ரொம்ப ரொமான்டிக்கான ஆளு, தெரியும்ல. முடியாது, போங்க. அப்ப நான் ஆபீஸ் போக முடியாது. இவ்வளவு நாளா நடந்த பிரச்சனை இல்ல, எல்லா எனர்ஜியும் போயிடுச்சு. இப்ப ரீசார்ஜ் பண்ணா மட்டும்தான் எனர்ஜி கிடைக்கும். கிஸ். திருட்டு பயடா நீ. கார்த்திக், நீங்க என்ன கிளம்பலையா? அண்ணன் வந்துட்டு இருக்காரு, வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவர் வந்தா என்ன, வராட்டி என்ன? நீங்க ஆபீஸ்க்கு போக வேண்டியதானே? ஐயோ, நீ வேற. அண்ணே வாங்கண்ணே, கலக்கிட்டீங்கண்ணே. இந்த ட்ரெஸ்ல சூப்பரா இருக்கீங்க, வேற லெவல் போங்க. தேங்க்ஸ்.
சரி டைம் ஆயிடுச்சு, ஆஃபீஸ் போலாமா? ஏதோ தலைவலி அது இதுன்னு சொல்லி ஆஃபீஸ்க்கு வர மாட்டேன்னு அடம் பிடிச்சிங்க. இப்போ ஃபுல் எனர்ஜியோட கிளம்பி வந்துட்டீங்க. என்ன விஷயம்? இதுக்கெல்லாம் யாருண்ணே காரணம்? இது என்னடா கேள்வி? உன் அண்ணி தாண்டா காரணம். என்னை என்கரேஜ் பண்ணி சில விஷயங்களை புரிய வச்சா. அதானே பார்த்தேன். அண்ணின்னா அண்ணிதான். கௌதம் ஆபீஸ்க்கு போக கூடாதுன்னு சில பேர் சதி பண்ணாங்க. அதை உடைக்கிற மாதிரி ஆபீஸ்க்கு போய் எதிரில இருக்கிறவங்க மூக்கெல்லாம் உடைக்கணும்ல. அதான் கௌதம்க்கு எடுத்து சொன்னேன். சூப்பர் அண்ணி. சரி போலாமண்ணே. இரு ஒரு நிமிஷம். ஜானு வைரவேமா. வரேன் கௌதம். இங்க கொஞ்சம் வாங்களேன். என்ன கௌதம்? ஜானு, ஆபீஸ் கிளம்புற நேரத்துல எங்க போன? புள்ளைய கூட இருந்து வழி அனுப்பணும் தெரியாது உனக்கு? கௌதம், ஆபீஸ்க்கு கிளம்பிட்டியா? எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இந்த ட்ரெஸ்ல பாக்கும்போது சான்ஸே இல்ல. சூப்பரா இருக்க. என் கண்ணே பட்டுடம் போல இருக்கு என் பிள்ளைக்கு. நீ இப்படி சந்தோஷமா இருக்கிறத பாக்குறதுக்கு எனக்கு எவ்வளவு நிம்மதியா இருக்கு தெரியுமா? கௌதம், என் புள்ளனா நீ இப்படியே இருக்கணும். இது பாரு, யார் என்ன சொன்னாலும் நீ காதலியே வாங்கிக்காத. நீ உண்டு, உன் வேலை உண்டுன்னு போய்கிட்டே இரு. சரி ஜானு. யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நீ தான் என் மூத்த புள்ள. அத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. கௌதம், ஆபீஸ்க்கு ரெடி ஆயிட்டியா? ஆமாமா, அதான் சொல்லதான் உங்களுக்கு கூப்பிட்டேன். போயிட்டு வரமா? குட். ஒரு நல்ல பிசினஸ் மேனுக்கு அழகே பர்சனல் மேட்டரை பிசினஸ்குள்ள என்ட்ரி ஆகாம பாத்துக்கிறது தான். அந்த தப்ப மட்டும் நீ எப்பவும் செய்யாத. நீ என்னோட புள்ளடா. என் குணம் உனக்கும் இருக்கணும். நீ தோத்தா அது நான் தோத்த மாதிரி. யாரோ ஏதோ சொன்னாங்கன்னு நீ ஃபீல் பண்றியே, ஒத்த மனுஷியா இந்த உலகத்தை எதிர்த்து போராடி முன்னுக்கு வந்து நிக்கிறவனா நான் எத்தனை இழி சொல்ல கேட்டிருப்பேன். அதுக்கெல்லாம் நான் சோர்ந்து போயிருந்தா இன்னைக்கு இந்த சமுதாயத்துல இப்படி ஒரு அந்தஸ்துல நான் இருக்க முடியுமா? சோ forget the past. ஓகே? சரிம்மா, போயிட்டு வரேன். உனக்காக இந்த அம்மா எப்பவும் இருப்பேன். கான்ஃபிடென்ட்டா போயிட்டு வா. வரமா? கௌதம், ஒரு நிமிஷம் இதை புடிங்க. இருங்க, நான் இதை வந்துடுறேன். ஜானு, இது வெறும் திருநீர் இல்ல, நாங்க எல்லாரும் எப்பவும் உங்க கூட இருக்கோங்கிற நம்பிக்கை. இது அழியாம பாத்துக்கிறது உங்க கடமை. தைரியமா போயிட்டு வாங்க. நீங்க எல்லாரும் இவ்வளவு பாசமா பேசுறத பாக்கும்போது எனக்கு புது தன்னம்பிக்கையும் தெம்பும் தானா வருது. இனி யார பத்தி எனக்கு கவலை இல்ல. அது ஏன் கம்பெனி, ஏன் ஆபீஸ், என்னை யாருமே கேள்வி கேட்க முடியாது. நான் வரேன். வரேன் ஜானு. கார்த்தி, போலாமா? போலாண்ணே. அம்மா, கார் சாவி எங்க? கார் சாவி வண்டியில தான் இருக்கு. ஓ, ஏன் என்னாச்சு? இல்ல, நானே டிரைவ் பண்றேன். ஆமா கார்த்தி, ரொம்ப நாள் கழிச்சு நான் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கேன். நானே டிரைவ் பண்றேன். அதுக்கு என்னண்ணே, தாராளமா நீயே ஓட்டு. சரி, அப்ப கிளம்பலாமா? போயிட்டு வாப்பா, நல்லபடியா போயிட்டு வா. சரிம்மா, பாய். Bye. போயிட்டு வா பாய் அண்ணி. பார்த்து போயிட்டு வாங்க. என் தங்க மருமக. வாங்க போலாம். முட்டாள் முட்டாள், என் பிளான் எல்லாம் தவிடு புடியாக்கிட்டான் இந்த கார்த்திக். அவன இந்த வீட்டுக்கு ஒட்டும் இல்லாத உறவும் இல்லாத கௌதம மறுபடியும் பட்டி டிங்கரிங் பண்ணி குடும்பத்தோட மூத்த பையன் மாதிரி ஷோ காட்டுறீங்களா? விட மாட்டேன், விடவே மாட்டேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.